அதிமுக திமுக பூத் கமிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே அந்த காலத்தில் இருந்தே பூத் கமிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக பிஜேபி கூட புதுசாக பூத் கமிட்டியெல்லாம் மாநாடெல்லாம் நடத்துகிறாங்க. அவங்க பிஜேபியிலேருந்து பூத் கமிட்டி மாநாடு நடத்துகிறாங்க. அதுக்கு அமித்ஷாவே வாராரு அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் பூத் கமிட்டி லெவலில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இப்போ மக்களுக்கு தெரியும். அதை நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஆனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த பூத் கமிட்டி அமைக்கிறதுல சின்ன வித்தியாசம் இருக்குது. அது அப்புறம் வரேன். இப்போ எடப்பாடி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பூத் கமிட்டி நியமிச்சிட்டார். இந்த மாவட்டத்துக்கு 3 பேர் குழுவை அனுப்பியிருக்காரு. அதையும் நியமிச்சிருக்காரு. எப்படின்னா இவங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுமா. அந்த பூத் கமிட்டியில் நியமிக்கப்பட்ட பூத் கமிட்டி மெம்பர்களுக்கு பயிற்சி கொடுக்கணுமா. அந்த பயிற்சி இந்த ஒரு மாவட்டத்துக்கு 3 பேர் அவங்க வந்து பயிற்சி கொடுப்பாங்களாம். பூத் கமிட்டிக்கு போகக்கூடிய பணமும் இந்த 3 நபர்களால் தான் பட்டுவாடா செய்யப்படுமா. இது மாவட்ட செயலாளர்கள் அதிகாரத்தை குறைக்கிற விஷயம் அப்படின்ட்டு மாவட்ட செயலாளர்கள் பூரா ரொம்ப கொதிப்பில் இருக்காங்க. அது இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நியாயமாக நடக்கக்கூடிய அதிமுககாரங்க செயலாளர்கள்லாம் மேலிடத்துலேருந்து வரக்கூடிய பணத்தை கமிஷன் அடிக்க மாட்டான் இந்த அதிமுக. திமுகவில் எப்படின்னா அடிமட்டத்திலேருந்து ரொம்ப வெறி கொண்ட வேங்கை போல் களப்பணியை ஆற்றுவான். ஃபீல்டு ஒர்க்கு திமுககாரனை அடிச்சுக்கிட முடியாது. அதிமுககாரங்க பணப்பட்டுவாடெல்லாம் நேர்மையாக இருப்பாங்க. ஃபீல்டு ஒர்க்கில் கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. திமுககாரங்க பர்ஃபெக்டாக செய்வாங்க. அப்பவும் ஏன் தோன்றுறதாங்க சில நேரத்தில் அப்படின்னா மக்கள் ரொம்ப உஷாராக இருப்பான். இப்போ பூத் கமிட்டிக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க அப்படின்னா இந்த திமுகலன்னா மாவட்ட செயலாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஒதுக்கக்கூடிய அமௌண்ட்டில் கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜாக கொஞ்சம் கமிஷனாக எடுத்துக்கிடுவாங்க. அதிமுகவில் மேலிடத்துல இருந்து வரக்கூடிய பணத்தை அப்படியே பட்டுவாடா பண்ணிடுவான். இதுதான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம். அதில் இப்போ மாவட்ட செயலாளர்கள்லாம் அதிமுகவில் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களாம். அதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் திமுககாரங்களும் சரி பண்ணிடுவாங்க. போன தேர்தலில் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அது விடிஞ்சுதா விடியலையான்னு மக்கள் தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பொதுவான ஆள். அதிமுகவில் இந்த தடவை ஒரு வசனத்தை கையில் எடுத்திருக்காங்க. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுகவில் ஒரு வசனத்தை கையில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. திமுகவில் ஏன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இவங்க மீண்டும் விடியல் தருவோம், நாங்கள் வருவோம் விடியல் தருவோம் திராவிட மாடல்னு இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் இருக்குது. அதனால் ஓரணியில் தமிழ்நாடுன்னு இவங்க ஒரு முழக்கத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நடைமுறை அரசியலில் மக்கள் என்ன நினைக்கானோ தெரியல. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இந்த தடவை இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் வேறு விஜய் வேறு வந்திருக்காரு. சீமான் வேறு ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்காரு. சீமான் என்ன முழக்கத்தை வைப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப காலமாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்து மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியலை பற்றி தான் அவர் முழக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் தான் தேர்தலுக்கு தேர்தல் அந்த முழக்கங்களை மாற்றி வைப்பாங்க. போன தடவை அவர் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படின்னு ஒரு பாட்டை வச்சாங்க. அப்புறம் வந்ததுக்கு பிறகு விடியல் ஆட்சின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை இவங்க வச்சு பிரச்சாரம். ஆல்ரெடி எடப்பாடியார் ஊராக போய்கிட்டு இருக்காரு பிரச்சாரத்துக்கு. பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேரும் இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சரி வரட்டும், நம்மக்கிட்ட தானே ஓட்டு கேட்டு வரணும். மக்கள் சிந்திப்பீர். வாழ்க வளமுடன்.